உச்சநீதிமன்ற தீர்ப்பு தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி எந்த நிமிடத்திலும் டிஸ்மிஸ். டெல்லியில் அவசர ஆலோசனை. தமிழ்நாட்டில் ஆளும் திமுக அரசு சட்டசபையில் நிறைவேற்றிய மசோதாக்களை ஆளுநர் ஆர்.என். ரவி நீண்டகாலமாக நிறுத்தி வைத்திருந்தார். மசோதாக்களை திருப்பி அனுப்பி வைத்தார். அப்படி அனுப்பிய மசோதாக்கள் இரண்டாவது முறையாக சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டு மீண்டும் ஆளுநருக்கு அனுப்பிய போதும் அவர் ஒப்புதல் தரவில்லை. இதையடுத்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகள் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை அளித்தது. ஆளுநர்கள் என்பவர்கள் தனிப்பட்ட அதிகாரம் கொண்டவர்கள் அல்ல, மாநில அமைச்சரவையின் முடிவுக்கு கட்டுப்பட்டவர்கள்தான். அரசியல்வாதிகளைப் போல ஆளுநர்கள் நடந்து கொள்ள முடியாது என்று கண்டனம் தெரிவித்துள்ளனர். அத்துடன் நிற்காமல் இந்திய வரலாற்றில் முதல் முறையாக தமிழ்நாடு அரசின் 10 மசோதாக்களை ஆளுநர் நிறுத்தி வைத்தது சட்டவிரோதம். ஆளுநர்கள் அனுப்பி வைத்த மசோதாக்கள் மீதான ஜனாதிபதியின் நடவடிக்கைகள் செல்லாது எனவும் அறிவித்தது உச்சநீதிமன்றம். மேலும் தமக்கான சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ஆளுநரால் நிறுத்தி வைக்கப்பட்ட 10 மசோதாக்களுக்கும் உச்சநீதிமன்றம் அதிரடியாக ஒப்புதலும் அளித்தது. உச்சநீதிமன்றத்தின் இன்றைய தீர்ப்பு அனைத்து மாநிலங்களின் ஆளுநர்களுக்கும் கடிவாளம் போட்டிருக்கக்கூடியது. இதனால் மாநிலங்களின் முதல்வர்கள், அரசியல் கட்சிகள் இந்த தீர்ப்பை வரவேற்று வருகின்றனர். உச்சநீதிமன்றத்தின் கடும் கண்டனத்துக்கும் விமர்சனத்திற்கும் உள்ளான ஆளுநர் ஆர்.என். ரவியை நீக்கம் செய்ய வேண்டும். ஆளுநர் ரவி உடனே பதவி விலக வேண்டும் என குரல்களும் வலுத்து வருகின்றன. உச்சநீதிமன்றத்தால் சட்டவிரோதமாக செயல்பட்ட ஆளுநர் என விமர்சிக்கப்பட்ட பின்னரும் தார்மீக ரீதியாக ஆளுநர் பொறுப்பில் ஆர்.என். ரவி நீடிக்க முடியாது என அரசியல் கட்சி தலைவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா உச்சநீதிமன்ற தீர்ப்பு மற்றும் ஆளுநர் ஆர்.என். ரவியை பதவி நீக்கம் செய்வது உள்ளிட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக அவசர ஆலோசனை நடத்த உத்தரவிட்டுள்ளாராம். டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் மூத்த அதிகாரிகள் ஆளுநர் ஆர்.என். ரவியை மாற்றுவது தொடர்பாக தீவிர ஆலோசனைகளை மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.